சாயப்பா, உனக்கு உத்தரவை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன். உத்தரவு என்ற உடனே நீ பயந்து கொண்டு இருக்காதே. அது நல் உத்தரவாகத்தான் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகிறது. எந்த பெயர் கொண்ட ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அவரை உன்னை வந்து சரணடையும் நேரமும் காலமும் வந்து விட்டது. இது நாள் வரையிலும் போராட்டம்தான் வாழ்க்கையோ? போராடி போராடி தோற்றிவிட்டேனே, எனக்காக யார் இருக்கிறார் என்று இந்த அப்பனிடம் அழுதும் புரண்டாச்சு. ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை. உதவி என்றவுடனே என் அருகில் இருப்பவர்கள் கூட அங்கு வெளியே சென்று விடுகிறார்களே என்று நீ பரிதவிக்கும் இந்த நேரத்திலே இந்த சாய்தேவனின் பெயர் கொண்ட ஒருவரை நான் உனக்காக, இந்த அப்பனே உனக்காக நேரடியாக களத்தில் இறக்கி இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உனக்கு வெற்றி வாகை சூடும் தருணத்தை குறிப்பதற்கு நாளைய நேரத்தை குறித்துவிட்டு தானே உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். மறுபடியும் நீ யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு ஏன் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? இதோ இந்த சாயின் குணத்தோடு, இந்த சாயின் பெயரோடு உன் வாழ்க்கையை இங்கு சரியாக்க நானே வந்து இருக்கும்போது, அதை சரியாக்கும் தருணத்தில் நீ இங்கு சென்று கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்றெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தில் நீ என்னிடத்தில் நிலைநிறுத்திவிட்டாய். இனி எதற்காகவும் அளவே வேண்டாம். நடப்பதை எல்லாம் தாண்டி இனி உன் வாழ்க்கையை நலமாகத்தானே இங்கு முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்ல போகிறேன். என் பிள்ளையே, உதவி என்ற உடனே என் பிள்ளைகள் 7 கடல்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் நீ கேட்கும் முன்னாடி என்னுடைய வாய்ப்பு உன்னை தேடி வரும். உன் தேடலுக்கான நல் உத்தரவை நான் தருவேன் என்று சொன்னேன் அல்லவா? இதோ உனக்காகவே நான் உனக்கான விஷயத்தை தர காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்று நீ யோசிக்கவே வேண்டாம். நடப்பதையெல்லாம் நீ பார்த்து கொண்டு இருக்கின்றாய். ஐயனே, இனி எனக்கு என்ன கவலை வந்துவிட போகிறது என்றுதானே நீ யோசித்து கொண்டிருந்தாய். இதோ உனக்கு வெற்றியை நான் தர காத்திருக்கும் போது எதற்காகவும் அளவே வேண்டாம். நம்பிக்கைக்குரியவனாக நானே இந்த அப்பன், நானே இந்த சாய்தேவன் வந்து இருக்கும் போது உன் வாழ்க்கை இனி மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது. வருவது வந்து விட்டு போகட்டும். யாருமில்லை என்று நினைத்து கொண்டு இருந்த காலத்தில் உனக்காக உன்னப்பன் உனக்கான உதவியை செய்வதற்காக நானே ஓடோடி வந்து இருக்கின்றேன். இனி எதற்காகவும் மனம் கலங்கவே வேண்டாம். உன் மனதிற்குள் இருப்பதைத்தான் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே. இனி எதற்காக என் பிள்ளை இங்கு தவித்து கொண்டு இருக்கின்றார்கள்? இனி எதற்காக என் பிள்ளைகள் இங்கு அழுது கொண்டு இருக்கின்றார்கள்? இனி அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாக நானே இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் முழு பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் நீ நம்ப மறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தாய். இப்போதாவது புரிந்து கொண்டு விட்டாயா? என் பிள்ளையே, நீ உதவி என்று கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீர் கீழே விழுவதற்கு உள்ளதாகவே அதை நான் மடியில் ஏந்தி உனக்கான பொக்கிஷமாக மாற்றி தருவேன் என்று இனி எதற்காகவும் நீ அளவே வேண்டாம். வருவதையெல்லாம் வந்துவிட்டு போகட்டுமே. உன் வாழ்க்கையின் நலனை நான் கருத்தில் கொண்டுதானே இருக்கின்றேன். எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ, எந்த ஒரு விஷயத்துக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ, இப்பொழுது அந்த ஒரு தருணத்தை நான் தருவதற்காகத்தானே இங்கு வந்திருக்கின்றேன். வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும். உனக்கான விஷயத்தை என் கையில் ஒப்படைத்த பிறகு அதிலிருந்து நான் விலகுவதே கிடையாது. நான் பொய்யுரைக்க மாட்டேன் என்று தெரியும் அல்லவா? என் பிள்ளையை, என் சச்சரிதம் உனக்கு உதவி என்றவுடனே உனக்கு உதவி செய்ய எப்படி ஓடி ஓடி வருமோ அது போலத்தான் என் பெயர் கொண்ட ஒருவரும் உனக்கான வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டார். இதோ உன் வாழ்க்கை துணையாக மாறப்போகும் தருணமும் வந்துவிட்டது. நீ மனம் இயங்கும் உறவாக அவரே உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையில் இருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்கவே வேண்டாம்.
எந்த நிலையிலும் சரி உனக்காக நல்லதை செய்வதற்கும் நற்பலனை தருவதற்கும் தான் இந்த அப்பன் சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். ஒவ்வொரு சூழ்நிலை கடந்து வரும் போதெல்லாம் யாரும் இல்லை யாரும் என்று இல்லை குழப்பத்தோடும் புழப்பத்தோடும் நீ கடந்து வந்து கொண்டிருந்தாய். அந்த அறிதலும் புரிதலும் எனக்கு தெரிகிறது. இனி அப்படியெல்லாம் நீ சொல்வதற்கு நான் வாய்ப்பை கொடுக்கப் போவதில்லை. ஏனென்றால் நீ கை நீட்டி பார்ப்பதற்குள் இந்த சாய்தேவனே உன் கரத்தை பற்றி உனக்காக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்று உண்மையை களம் காணும் நேரம் வந்து இருக்கின்றது. மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கான சந்தோஷத்தை அள்ளித்தர நான் காத்திருக்கின்றேன். ஏனி படிகளில் ஏற ஏற இனி சோதனைகள் அதிகமாகி கொண்டுதான் இருக்கின்றது என்று ஒரு மன வருத்தமும் உன்னுள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த மன வருத்தங்களை எல்லாம் போக்கி உனக்காக நான் இருக்கின்றேன் எந்த நிலையை உருவாக்கி உன் சந்தோஷத்தை அள்ளித்தர இங்கு காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன். எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ, எந்த ஒரு காரணத்திற்காக நீ என்னிடம் புலம்பி தவித்தாயோ, அந்த புலம்பல்களை எல்லாம் விட்டொழித்து விட்டு உனக்கு நல்லதை செய்யும் காலத்தையும் கட்டத்தையும் நான் உருவாக்கி இருக்கின்றேன். இதோ உனக்கான ஒருவரை அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையாக மாற்றும் தருணத்தை குறித்து விட்டு வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய நல்லதிலிருந்து நான் விலகப் போவதே கிடையாது. நீ நினைத்த காரியத்தை பலிக்கச் செய்து உனக்கு சந்தோஷத்தை நான் அல்லவா தரப்போகிறேன். வருவதும் வந்துவிட்டு போகட்டும். இனி நீ நினைக்கின்ற காரியத்தில் உனக்காக உன் அப்பன் சாய்தேவன் காத்திருக்கும் போது என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கை எந்த உச்சத்தை நோக்கி செல்ல வேண்டுமோ அந்த உச்சத்தை நோக்கி இப்பொழுது வரவேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. வெற்றி கிரீடம் உன் தலையை அலங்கரிக்க வேண்டியதுதான் பாக்கி. நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகும்போது உன்னை விட்டு விலகியவரெல்லாம் வந்து சேரத்தான் போகிறார். எந்த உறவுக்காக நீ காத்திருந்தாயோ, அவருக்காக நீ அலைந்து தெரிந்தாயோ, இனி உன் மனதை புரிந்து கொண்டும் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்டும் இப்பொழுது உனக்கான விஷயத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கை என்ற ஒன்று உன் கையிலே நான் பொறுப்பாக கொடுத்து இருக்கும் போது இனி உனக்கான தருணம் உன்னை வந்து சேரும் காலகட்டம்தான் இருக்க போகிறது. நினைத்த காரியம் நினைத்த மாதிரி நடக்கவில்லை என்ற உடனே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். முடிந்தாலும் முடியாவிட்டாலும் என் அப்பன் தொடக்கத்தை தொடக்குவதற்கு இருக்கும்போது, என் சாயி என்னுடன் இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக்கிக்கொள். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நான் சுற்றி சுற்றி உனக்காக நல்ல தருணத்தையும் சாதகமான சூழ்நிலையும் தான் இங்கு உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். மனதில் மாற்றத்தை நீ வைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த மாற்றத்தை நல்லதொரு மாற்றமாகும் நல்லதொரு விஷயமாகும் செயல்பட காத்திருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு அளவே வேண்டாம். நீ நினைத்த காரியத்தை நானே உனக்கு செயல்படுத்த போகிறேன். உன் வாழ்க்கை இங்கு மிக பெரும் வெற்றியம்தான் களம் காணப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.